கடந்த ஜூன் மாதம் சுவாதி என்ற இளம் பெண் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ராம்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சுவாதி கொலை குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த தமிழச்சி என்பவர் வெளியிட்டுள்ளார். தமிழச்சி பெரியார் கொள்கைகளை பரப்பி வரும் ஒரு திராவிட கழகத்தை சார்ந்தவர். இவர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒருவர். இவர் இணையதளங்கள் மூலம் தனது கருத்தை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். இந்த நிலையில் சுவாதி படுகொலை சம்பந்தமாக அவர் சில கருத்துக்களை பதிவு செய்தது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த செய்தியில் அவர் என்ன குறிப்பிட்டு உள்ளார் என்றால், சுவாதி படுகொலை செய்யப்பட்ட அன்றைய பரபரப்பான தினத்திலேயே சுவாதியை கொன்றது பிலால் என்ற இஸ்லாமிய இளைஞர் என்று பொது ஊடகங்களில் இந்துத்துவா அமைப்பை சேர்ந்த சிலரால் ஏற்படுத்தப்பட்ட வதந்தி என்ற போகிற போக்கில் உலர்வாயன்கள் பேசிய பேச்சல்ல. அந்த வதந்திக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்தது ஒய்ஜி மகேந்திரன் போன்ற பார்ப்பனர்கள் பரப்பிய அதிபயங்கர இஸ்லாமிய வெறுப்பு அரசியல். சாதாரணமாக நடந்தவை அல்ல, அனைத்துமே திட்டமிட்டே இந்துத்துவா அமைப்பினரால் நடத்தப்பட்டவை. சுவாதி அம்மாவை வப்பாட்டியாக வைத்திருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய தம்பி இந்துத்துவா அமைப்பின் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தீவிர இந்துத்துவவாதிகள். சுவாதி இஸ்லாமியரான பிலால் என்பவரை காதலித்ததும் மதம் மாறும் முயற்சியில் இருப்பதை அறிந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரமான பார்ப்பனிய குடும்பமான தம்முடைய அக்ரகாரத்துக்குள் ஒரு இஸ்லாமியனை மருமகனாக்க அனுமதிக்க முடியாது என்று கண்டித்திருக்கிறார். ஆனால் சுவாதி பிலாலை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்ததோடு குடும்பத்தினருக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் திருமணத்தையும் செய்துவிட்டார். இதற்கு பிறகு வலுக்கட்டாயமாக பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு சுவாதி வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக சந்தான கோபாலகிருஷ்ணன் இந்துத்துவா அமைப்பினரோடு தீவிரமாக கொலைக்கான திட்டத்தை நடத்தியிருக்கிறார். பிலாலை கொல்லுவதை விட சுவாதியை கொல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருந்திருக்கிறார்கள். சுவாதி தன் மகள் இல்லை என்பதை விட தன்னை மதிக்காமல் தன் விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்ட சுவாதியை படுகொலை செய்ய உருவாக்கிய திட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டிவிடவும் பழியை இஸ்லாமியர்கள் மீது போட வேண்டும் என்பதுமே சந்தான கோபாலகிருஷ்ணன் சார்ந்துள்ள இந்து அமைப்பின் சதி திட்டம். அதன்படியே சுவாதி கொல்லப்பட்ட அன்று பிலால் தான் கொன்றான் என்ற வதந்தியை திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. ஒருவேளை பிலால் பிடிபட்டால் சுவாதி இஸ்லாமியனை திருமணம் செய்த மேட்டரெல்லாம் வெளியே வந்துவிடுமோ என்று இன்னொரு புறம் பதற்றம். அப்போதைக்கு யாரையாவது குற்றவாளி ஆக்கி விடுவோம் என்ற சில அரசியல் புள்ளிகளின் திட்டத்தில் மாட்டியவர்தான் ராம்குமார். ராம்குமார் கழுத்தை அறுத்தது போலீசுடன் வந்திருந்த அடியாட்கள் என்பது பொது ஊடகங்களில் மக்கள் நலம் விரும்பிகளால் அம்பலப்படுத்தப்பட்டதும் சுவாதியின் கொலை விசாரணை தடுமாற ஆரம்பித்தது. அவசரமாக இந்துத்துவா அமைப்பு ராம்குமாரை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்ந்த வக்கீலை அனுப்பி அதுவும் பல விவாதங்களால் முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிலாலிடம் காவல்துறை விசாரணை நடத்தி அவர் என்ன சொன்னார் என்பதை வெளியிட மறுத்தது. தற்போதைக்கு ராம்குமார் தான் குற்றவாளி என்பதை நிரூபித்து விசாரணை முடித்து இந்துத்துவவாதிகளை காப்பாற்ற சில முக்கிய அரசியல்வாதிகளால் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சுவாதியை கொலை செய்தவர் பெயர் முத்துக்குமார். தற்போது தஞ்சாவூரில் சுவாதியின் சித்தப்பா பாதுகாப்பில் இருக்கிறார். சுவாதி கொலையில் தொடர்புடையவர்கள் 4 பேர்கள். இவர்களை பாதுகாப்பது சந்தான கோபாலகிருஷ்ணனும் அவருடைய தம்பியும். அவர்கள் திட்டங்களுக்கு உடந்தையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது இந்துத்துவா அமைப்பை சேர்ந்த சிலர். இத்தனையும் தவறு. தமிழச்சி என்பவர் எங்களை குறித்து அநாகரிகமாகவும் தவறாகவும் கண்ணியமின்மையின்றி தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்று என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக சந்தான கோபாலகிருஷ்ணன் அல்லது அவருடைய தம்பியும் புகார் கொடுப்பார்களே. ஆனால் எனது வழக்கறிஞர் மூலம் அனைத்து ஆதாரங்களையும் இந்திய நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். இதற்கு சந்தான கோபாலகிருஷ்ணனும் அல்லது அவருடைய தம்பியும் தயாரா என்று ஒரு பதிவை பதிவு செய்துள்ளார். இந்த பதிவின் மூலம் இது ஒரு ஆணவ கொலை என்று ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். சந்தான கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவரது தம்பி இருவரும் கொலையாளி 4 வரை பாதுகாத்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். அவரிடம் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில்
அதை ஏன் அவர் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் இடமோ அல்லது இந்திய நீதிமன்றங்கள் இடமோ ஒப்படைக்கவில்லை என்று ஒரு கேள்வி நமக்கு எழத்தான் செய்கிறது.